இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க வாழ மதிக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அது வரைக்கும் நீ தாண்டா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என் கல்யாணம் மோசமான சிச்சுவேஷன்ல நடந்துச்சுதான். உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அதை விட ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல தானே ஆச்சு. அண்ணி அவளை மாதிரியா நடந்துக்கிறாங்க? பொறுமையா போல. டேய், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாடா? போதுன்னு உனக்கு அண்ணி மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சிருக்காங்க, அதனால நீ அப்படிதான் பேசுவ. அண்ணி என்னைக்காவது அம்மா அப்பாவை ஏத்து பேசியிருக்காங்களா? உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? ஏன் ட்ரெஸ் இங்க கழட்டி போடுற, ஏன் டவலை அங்க போடுற, ஏன் அதை பண்ற, ஏன் நீ இதை பண்றன்னு கேட்டிருக்காங்களா? இவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமாண்ண? என்ன பேச்சு பேசுவா தெரியுமா? அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாது. எங்களுக்கு நடந்தது தப்பான கல்யாணம். எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. டேய், என்னடா இந்த அளவுக்கு பேசுற? நீ ஒரு நாள் என்கிட்ட பேசினல்ல, அவளை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொன்னல. நான் கூட அதை யோசிச்சேன். ஒருவேளை நாம தான் ரொம்ப இருக்கமான்னு நான் நினைச்சேன். அவளை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாமே வேஸ்ட்னு. அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு பேய் மாதிரி கத்துவா. எல்லாத்துக்கும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் பேசுவா. இப்ப ஸ்டேஷன்ல ஒரு பெண் எடுத்தா அதே இடத்துல வைக்கலன்னு வை, அவ சவுண்டு தானே என் காதுல கேக்குது. அக்கறையா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதுக்கு கூட திட்டுவா. வண்டியில ஆடாம இருன்னு சொன்னா உடனே வண்டியில இருந்து இறங்கி நடந்து போவா. லைட்ட போடாதன்னு சொன்னா போடுவா. ஃபேனை போடுன்னு சொன்னா ஆஃப் பண்ணுவா. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துப்பா. இது எதுவுமே உனக்கு நடக்கல. அதனாலதான் நீ எனக்கு அட்வைஸ் பண்ற. டேய், அவ கூடலாம் மனுஷன் வாழ முடியாது, வாழவே முடியாது. சரியான நான்சென்ஸ் அவ. அப்படி இல்லடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருண்ண, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க. அக்கா, நைட்டு நல்லா தூங்குனியா அக்கா? நல்லா தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குனேன். டிஃபனுக்கு என்ன பண்ணட்டும் மதி? ஏதாவது பண்ணுமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். காஃபி எடுத்துட்டு வருவாங்க. வேணாம். நீங்க எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? தெருவுல யாரும் மதி வந்ததை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல காஞ்சனா, யாருக்கும் இன்னும் மதி வந்தது தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும், மொத்த தெருக்கே சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் வரிசை கட்டி துக்கம் விசாரிக்க வருவாங்க.